ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க அம்மா வீட்ல எங்கள ஏத்துக்கல. ஆனா எங்க மாமியார் வீட்ல எங்கள ஏத்துக்கிட்டாங்க. எங்க கல்யாண வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பொறந்துச்சு. எனக்கு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பப்போ என்னையும் என் குழந்தையும் பாக்குறதுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. என் கல்யாணத்துக்கு அவங்க போடணும்னு நினைச்ச நகை, என்னோட டெலிவரி செலவுக்கு காசு, என் குழந்தைக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு வழியா அவங்களும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த வாழ்க்கை, இந்த சந்தோஷம் எல்லாமே கொஞ்ச நாள் மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கணவரோட கேரக்டர் மாற ஆரம்பிச்சது. பொண்ணுங்க விஷயத்திலயும் சரி, குடிப்பழக்கமும் சரி ரொம்ப அதிகமாயிருச்சு. கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு இனி ஒரு ஆண் குழந்தையும் எங்களுக்கு பிறந்துச்சு. என்னால ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட சேர்ந்து வாழ முடியாம போயிருச்சு. அந்த அளவுக்கு குடிப்பழக்கம், பொண்ணுங்க விஷயம் அப்படின்னு ரொம்பவே மோசமாயிட்டாரு. பெரிய பையனை என்கிட்ட வச்சுட்டு ரெண்டாவது பையனை என்னோட நாத்தனாருக்கே தத்து கொடுத்துட்டேன். என்னோட பெரிய பையனோட என் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறமா விட்ட படிப்பை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நர்சிங் படிச்சு முடிச்சு சென்னையில பெரிய கிளினிக்ல எனக்கு வேலையும் கிடைச்சது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நர்ஸா நான் வேலை பார்த்தேன். டாக்டருக்கு அப்புறமா நான் தான் டெலிவரி எல்லாம் பார்ப்பேன். கை நிறைய சம்பளம், என் பையனை நல்லபடியா படிக்க வச்சு இப்போ என் பையன் ஒரு வேலையில இருக்கான். என் நாத்தனாட்டு இருக்கிற பையனும் ஒரு வேலையில தான் இருக்கான். எங்களோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. ஆனா இதையெல்லாம் பாக்குறதுக்கு என் கணவர் இப்போ உயிரோட இல்ல. குடிச்சு இறந்து போயிட்டாரு. அவரோட இறப்புக்கு கூட நான் போகவே இல்ல. என்ன நம்பி வந்த என்ன ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற வருத்தமும் கோவமும் எனக்கு இன்னைக்கும் இருக்கு. ஆனா எங்க மாமியார்ட்டையும் நாத்தனார்ட்டையும் இன்னைக்கும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். வாழ்க்கை ஒரு இடத்துல முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நான் நின்றுந்தேன் அப்படின்னா என் குழந்தைங்களோட லைஃப், என்னோட லைஃப் எல்லாமே ஸ்பாயில் ஆயிருக்கும். குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னோட வாழ்க்கையில உண்மையாலுமே நடந்துச்சு. இதை பாக்குறவங்க தயவு செய்து யாரும் குடிக்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்னை மாதிரியே நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.